Hi friends, welcome back to Shoba and Craft. இப்போ நாம பூஜை கூடையோட பேஸ்ல 4th பார்ட் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் போட்டுட்டோம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் நீங்கள் பார்த்து பின்னி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பார்ட் பாருங்க. அப்பதான் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ பேஸ் எப்படி போடுறது, 2 லேயர் குமிழ் வரும். ஸோ 2 லேயர் குமிழ் எப்படி போடுறதுன்னு ஏற்கனவே வந்து ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக வீடியோஸ் போட்டுட்டோம். இப்போ நம்ம அந்த பேஸில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாடல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதழ் மாதிரி இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில். அந்த 2 இதழுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து பின்னாமல் இருக்கும். ஸோ இந்த 2 இதழுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயர் பின்னாமல் வி ஷேப்பில் தெரிஞ்சு பாருங்கள். இப்போ நாம் அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா கிராஸாக போகுது பாருங்கள். இதை வச்சு நம்ம பின்னி முடிச்சிடலாம். இந்த 2 ஒயர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயரில் வந்து பாக்ஸ் நாட் இந்த எண்டில் ஒன்று இருக்குது, அந்த எண்டில் ஒன்று இருக்குது. இதுக்கு நடுவில் இருக்கிற ப்ளூ கலர் ஒயர் தான் பின்ன போகிறோம். நீங்கள் கரெக்டாக அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் நாட் வர அந்த லைன் வரைக்கும் பின்னுனா போதும். ஸோ லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக முடியணும். ஒயிட் கலர் ஒரு பாக்ஸ் நாட் போட்டிருக்கு இல்லையா, அந்த ஒயர் பாக்ஸ் நாட் வரைக்கும் நம்ம ப்ளூ பின்னணும். ஸோ இப்போது இந்த அடியில் இருக்கிற 2 ஒயர் எடுத்து இப்போ பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். ஸோ இப்போ சைடில் போகிற ஒயர்லாம் வந்து இப்போ பாக்ஸ் நாட் போடணும். அந்த ப்ளூ கலர் ஒயர் 3 தெரியுது பாருங்கள், அது ஒவ்வொன்றா எடுத்து இப்போ நம்ம சேர்த்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ 2வது பாக்ஸ் நாட், அதாவது ஒவ்வொரு சைடாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் வந்து நல்லா அழகாக வந்துடும். அதே போல் பாக்ஸ் நாட் போடும்போது கொஞ்சம் நீங்கள் ஒயர்லாம் இழுத்து டைட்டாக போட்டால் தான் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நாட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சைடு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஃபுல்லாக வந்து பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து லாஸ்ட்டு பாக்ஸ் நாட். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நாட்டும் பக்கத்தில் இருக்கிற ஒயிட் கலர் பாக்ஸ் நாட்டும் பார்த்தீங்கன்னா சேம் லைனாக தெரிஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் பின்னணும். அதே போல் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஒயர் போகுது பாருங்கள். இதிலும் நம்ம வந்து ஒவ்வொரு ஒயரை எடுத்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் நாட் வரைக்கும் நம்ம இது பின்னணும். ஸோ இது பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி பின்னுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நாம் ஃபுல்லாக ப்ளூ கலர் ஒயரில் நாட் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நாட் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த லைன்லேயே வரிசையாக வந்து ப்ளூ கலர் ஒயர் வந்து முடிச்சிருக்கு பாருங்கள். இந்த 2 ஒயிட் கலர் ஒயர் பாக்ஸ் நாட்டு லைன் வச்சு நம்ம இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் நாட் வந்து போட்டு முடிச்சிடணும். ஸோ இதுதான் வந்து லைன் வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் நம்ம இந்த 2 இதழுக்கு நடுவில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த போல் நம்ம பின்ன போகிறோம். செகண்ட் ஒன்று எப்படி பின்னுறதுன்னு பார்த்துக்காங்க. மீதியெல்லாம் நான் பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ வந்து எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். அதே போல் தான் இதுலேயும் வந்து 2 இதழுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது அடியில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து பாக்ஸ் நாட் போடணும். 2 சைடு போகிற ஒயரில் வந்து அந்த ப்ளூ ஒயர் இருக்கிறது எல்லாத்தையும் பாக்ஸ் நாட் போட்டுருங்க. அந்த கரெக்டாக அந்த ஒயிட் கலர் நாட்டுக்கு நேராக இது முடியும். அந்தமாதிரி ஞாபகம் வச்சு போடுங்க. இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒயர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாக்ஸ் நாட் குறையும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எப்படி ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணுறது நான் காமிக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக சுற்றி ஒயர் பின்னி முடிச்சிட்டோம். இதுதான் வந்து பேஸ். இது பேஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அதாவது 2 இதழ் மாதிரி வரும். அதுக்கு நடுவில் இருக்கிற ஒயர் பின்னி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தாமரைப்பூ மாதிரி உங்களுக்கு தெரியும். பார்க்கும்போது பேஸ் பார்த்தீங்கன்னா அழகாக பூ மாதிரி தெரியும். நம்ம அந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலர் வந்து உங்களுக்கு அழகாக பாருங்கள் அந்த பூ மாதிரி தனியாக எடுத்து காமிக்குது. ஸோ இதுதான் வந்து கூடையோட பேஸு, பூஜை கூடையோட பேஸு. இப்போ நம்ம இதில் வந்து ரன்னிங் ஒயர் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக பின்னி முடிச்சு இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயருக்கு வந்து நான் ப்ளூ கலர் ஒயர் எடுத்துருக்கிறேன். ஸோ ப்ளூ கலர் ஒயர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் நாட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு நாட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வரும். சும்மா ஒவ்வொரு ஒயர்லேயும் ஒவ்வொரு பாக்ஸ் நாட் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒயரில் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஒயரில் வந்து நம்ம நார்மலாக போடுற மாதிரி பாக்ஸ் நாட் போட்டுக்கோங்க. 1/2 இன்ச்சு ஒயர் விட்டுட்டு போடுங்க. அந்த 1/2 இன்ச்சு ஒயர் வந்து உள் பக்கமாக நம்ம சொருகி விட்டுறலாம் ஃபைனலாக முடியும் போது. ஸோ இப்போ பாருங்கள் ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. ஸோ அதே போல் அந்த ஒயர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வி மாதிரி போகுது பாருங்கள். அதுலேயும் வந்து இப்போ நம்ம டைட்டாக இழுத்து ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். இதை நீங்கள் போடும்போது ஒயர் வந்து நல்லா கொஞ்சம் இழுத்து பக்கத்தில் பாக்ஸ் நாட் வர மாதிரி போட்டுக்காங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் தெரிஞ்சதுன்னா பார்க்க நல்லா இருக்காது, கூடவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. இப்போ பாருங்கள் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒயரையும் இழுத்து பாருங்கள் பாக்ஸ் நாட் போடுறேன். ஸோ இதே போல் இந்த ஒரு ஃபஸ்ட்டு லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ் நாட்டுக்கும் 2 ஒயர் வரும். ஸோ நீங்கள் ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணிடாமல் தொடர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒயர் தான் எடுக்கிறீங்களான்னு செக் பண்ணிகிட்டே வந்து ஃபஸ்ட்டு இந்த லைன் முடியும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். இப்போ நம்ம 2 பாக்ஸ் நாட் போட்டுட்டோம் பார்த்தீங்களா. அதே போல் இப்போ பக்கத்தில் வந்து ப்ளூ கலரில் வந்து பாக்ஸ் நாட் இருக்குது. அதில் வந்து 2 ஒயர் இருக்கும். ஒவ்வொரு ஒயராக எடுத்து மிஸ் பண்ணிடாமல் பாக்ஸ் நாட் ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடலாம் நம்ம.
இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லாக வந்து பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன 1/2 இன்ச்சு வந்து ஒயர் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம உள்பக்கமாக அந்த எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த லைன்லேயே வந்து உள்பக்கமாக ஃபஸ்ட்டு சொருகி விட்டுறலாம். இப்போ அது சொருகி விட்டுட்டு தான் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அந்த ஒயர் இருக்குது, அதை எடுத்து நான் உள்பக்கமாக இப்போ சொருகி விட்டுறேன். ஸோ நம்ம அந்த ஒரு லைன் ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக போட்டுட்டோன்னா அடுத்தடுத்த லைன் வந்து போடுறது நார்மலாக நம்ம கூட பின்னுற மாதிரி பின்னிகிட்டே வர வேண்டியதான், பிரச்சனை இருக்காது. இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒயர் விட்டுட்டால் கூட திரும்ப ஃபுல்லாக நீங்கள் அது போட்ட நாட்டெல்லாம் அவிழ்த்துட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு லைன் ரன்னிங் ஒயர் வச்சு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு லைன் மட்டும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து அந்த ஒயரை 1/2 இன்ச்சு விட்ட ஒயரை வந்து இப்போ உள்பக்கமாக சொருகிட்டுருக்குறோம். சொருகி முடிச்சுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம் அதை. இப்போ நாம் வந்து ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். அது எப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ உள்பக்கமாக சொருக்கி இந்த ஃபஸ்ட்டு வேலை முடிச்சுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடணும். இப்போ லாஸ்ட் ஒரு நாட் இருக்குது, அது போட்டுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போடலாம். ஸோ அந்த ஒரு நாட் இருக்குது, அதில் அந்த பாக்ஸ் நாட் போட்டுட்டு நம்ம ஏணிப்பிடிப்பு முடிச்சு வந்து அந்த ஒயிட் கலர் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஒயர் இருக்குது, அதையும் முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து பூஜை கூடையை மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் ஒயரில் எந்த ஒரு கிராஃப்ட் பண்ணாலும் ஏணிப்படி முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிச்சோன்னு தெரியாத அளவுக்கு நீட்டாக இருக்கும் ஒர்க்கு உங்களுக்கு. ஸோ அது வந்து பிளாஸ்டிக் ஒயரில் பண்ணுற எல்லா கூடையும் சரி, எந்த கிராஃப்ட்டுக்கும் வந்து நீங்கள் அந்த ஏணிப்படி முடிச்சு ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஒயருக்கு நான் ஏணிப்படி முடிச்சு தான் போடுவேன். அதுதான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ எல்லா வீடியோஸும் நான் காமிச்சிருப்பேன் எப்படி ஏணிப்படி முடிச்சு போடணுன்னு. ஸோ அதே போல் இப்போ இந்த வீடியோலையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அது போடலாம். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இனி வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு ரன்னிங் ஒயர் வந்து நீங்கள் அப்படியே உள்பக்கமாக மடக்கி கொஞ்சமாக மடக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி உள்பக்கமாக மடக்கி ஒரு லூப் மாதிரி சின்னதாக பிடிச்சிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண பார்த்திங்களா ஃபஸ்ட்டு நாட், அதை வந்து மேலே இருக்கிற ஒயர் கீழே தள்ளினீங்கன்னா அந்த நாட்டு வந்து இப்படி லூஸ் ஆகிடும். அதே போல் இதை கொஞ்சம் மேலே தள்ளினீங்கன்னா சைடில் இந்த பக்கம் இருக்கிற நாட், அந்த பாக்ஸ் நாட் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி தள்ளிக்கணும். இப்போ நம்ம வந்து உள்பக்கமாக பிடிச்சிருக்கிற அந்த லூப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த ப்ளூ கலர் லூப் எடுத்து இந்த ஒயிட் கலர் ஒயருக்குள்ளே இருக்கிற லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு மேலே போகிற அந்த ஒயிட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த ப்ளூ கலர் லூப்புக்குள்ளே நீங்கள் விடுங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் இந்த ப்ளூ கலர் லூப்பு வந்து அப்படியே அடியில் நல்லா அழுத்தி தள்ளிட்டு மேலே நல்லா டைட்டாக இந்த ஒயிட் கலர் ஒயர் பிடிச்சி இழுத்திங்கன்னா நம்ம லூஸ் பண்ணதெல்லாம் டைட்டாகிடும். இந்த ப்ளூ கலர் லூப்பும் பார்த்திங்கன்னா அடியில் போய் அப்படியே உட்காந்துரும். ஸோ நல்லா டைட்டாக உட்காந்துரும். அதே போல் உள் பக்கமாக இருக்கிற ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, ப்ளூ கலர் ஒயர், அதையும் டைட்டாக இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே நாட்டாக மாறிடும். ஸோ நம்ம வந்து 2 நாட் மாதிரி இல்லாமல் பார்க்க ஒரே நாட் மாதிரி இருக்கும். ஒரே நாட் மேலே இன்னொரு நாட். ஸோ இதுதான் வந்து ஏணிப்படி முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அழகாக நீட்டாகிடுச்சு. இப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிச்சோன்னே தெரியாது. இப்போ உள் பக்கமாக இருக்கிற ரன்னிங் ஒயர் வந்து அப்படியே வெளியே கொண்டு வந்துடுங்க. ஸோ வெளியே கொண்டு வந்துட்டு அடுத்த ஒயர்லேருந்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதே போல் நம்ம ஒவ்வொரு லைனும் முடிக்கும் போது ஏணிப்படி முடிச்சு போட்டுகிட்டே வரணும். ஏணிப்படி முடிச்சு எந்த பாக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதில் போடுங்க. அடுத்த லைன் வந்து அதுக்கு அடுத்த பாக்ஸ் நாட்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம இந்த அடுத்த பாக்ஸ் நாட் பார்த்துங்க, அடுத்த லைனில் ஆரம்பித்தாச்சு. ஸோ இது வந்து அப்படியே ஃபுல் லைன் அப்படி பின்னிட்டே நம்ம வர வேண்டியதான் இனி. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட்டு ரன்னிங் ஒயர் எப்படி முடிக்கிறது, அதுக்கப்புறம் மேலே ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ, பாய்.